அமெரிக்கால 2 கப்புள்ஸ் கல்யாணம் முடிஞ்சு ஹனிமூன் போயிருந்திருக்காங்க. மறுநாள் காலையில அவங்க 2 பேருமே தலையே இல்லாம தான் மீட்டெடுக்கப்பட்டிருக்காங்கன்னு அமெரிக்கன் போலீஸ் ரிப்போர்ட்ல பதிவாயிருக்கு. அன்னைக்கு நைட்டு அப்படி அந்த 2 கப்புள்ஸ்க்கும் என்ன நடந்திருக்கும்? அவங்க தங்கியிருந்த லேக் ஹவுஸ்ல நடுராத்திரி வினோதமான ஒரு சத்தம் கேட்டிருக்கு. போதுன்னு பார்த்து அவங்க தங்கியிருந்த ரூம்ல இருக்கிற பெட்டுக்கு மேல கொடூரமான கிரேச்சர் ஒன்று பார்க்கறதுக்கு ரொம்பவே ஒல்லியா அக்ரஸிவா இருந்திருக்கு. பார்த்து அவங்க 2 பேருமே அதுகிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. அடுத்த நாள் காலையில வந்த போலீசார் இந்த கொலை எப்படி நடந்திருக்குங்கிறதுல குழம்பி போயிருந்திருக்காங்க. அங்க சதறி கிடக்கிற ரத்தத்தையும் வச்சும் இவங்க உடல்கள் கொடூரமா குதறப்பட்டதை வச்சும் இவங்களாவே ஒரு சிமுலேஷன் பண்ணி இந்த கேஸ் இப்படிதான் முடிக்கப்பட்டிருந்துச்சு. ஆனா இன்னைக்கு வரைக்குமே இது ஒரு அன்சால்வ்டு கேஸா தான் இருக்கு. ஆனாலும் இவங்க 2 பேரோட கொலைக்கு பின்னாடி இருக்கிற மர்மம் இன்னை வரைக்கும் விளக்கமா தான் இருக்கு. ரெட்டிக் மாதிரியான சோசியல் மீடியாஸ்ல இதை பத்தின தெளிவான டீடைல்ஸ் இருக்கு. இவங்களை கொண்ட இந்த கொடூரமான கிரேச்சரை அமெரிக்கால தி ரேக் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க ரேக் அர்பன் லெஜண்ட் பத்தி கேள்விப்பட்டிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க.